ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்க கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்டேபிள் அதில் நில்லுங்க. இப்போ நான் சொல்லிடலாம் உங்களுக்கு டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த கம்ப்ளீட் டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக இருக்கும். மேபி ஸ்டார்டிங்கில் இப்போ புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓரளவுக்கு கூடவே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக டார்கெட் எல்லாம் போகணும், என்னென்ன ஃபீலிங் பண்ணுவாங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வெளியே வராங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். அந்த கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த லெவல் போயிடலாம். டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னு அது ப்ராக்டிஸ் நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் அது யூடியூப்பில் பார்த்தோ இல்லை வேறு எங்கேயாச்சும் யாராவது சொல்லி கொடுத்த வரதில்லை. உங்களுடைய மனசை நீங்கள் கட்டுப்படுத்திட்டு ஒரு பேலன்ஸ், மணி மேனேஜ்மெண்ட் பேலன்ஸோடு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கூடிய 25K சப்ஸ்கிரைபர்ஸில் மீட் பண்ணுவோம். 18.5K இருக்குது. ஓகே, 25K சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது யூஎஸ் மார்க்கெட் SGX நிஃப்டி இது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. இந்த பக்கம் ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு லைட்டாக பாசிட்டிவ் 27 பாயிண்ட் ஒரு க்ரீனில் காமிக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் லிட்டில் பிட் க்ரீன். ஏஷியன் மார்க்கெட் ஒரு 34 பாயிண்ட் நெகட்டிவில் காமிக்குது. மேபி அது புல் பேக்காக கூட இருக்கலாம். அதாவது இப்போ ஹையரில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த 17,960 970 இதில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதனோட ஹையில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஒரு ஸ்டாக்ஸ் மேலே போகுதுன்னா டாப்பில் போய்ட்டு பை பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்று பேஸ் அம்மகிட்டோம், இல்லை புல் பேக் ஆட்டோம். ஏன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. இது இந்த லோ இங்கே தான் கடைசியாக சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த லெவல் நமக்கு சப்போர்ட்டாக லாஸ்ட் ஃபைனல் சப்போர்ட். இந்த லெவல் கட் பண்ணால் கீழே சேலிங்கான வாய்ப்பாங்க. இதுக்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணணும். அதுவரை நம்ம சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்க முடியாது. மேபி இங்கே வர தூரம் எல்லாம் புல் பேக்காக வரலாம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்தாலும் நமக்கு புல் பேக்குக்காக வரலாம். ஸோ இந்த புல் பேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணணும். வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். நேற்று ஒரு சில SL ஹிட்டாக இருக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, ப்ரைஸ் கீழே ஃபாலிங்காக இருக்குது, ரீடெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம சேலிங்கான வியூ பார்த்தோம். ஆக்சுவலி செல்லிங்கான வியூ வரல. மேபி சேல் பண்ணியிருந்தவங்கன்னா லிட்டில் பிட் SL ஹிட்டாக இருக்கும். இந்த இடத்துல அக்செப்ட், அதாவது இந்த SL அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டாவே பிரச்சனை பாதி ப்ராப்ளம் சால்வ் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு எந்த இடத்துல நமக்கு ட்ரேடிங் எடுக்கிறோம், நமக்கு SL ஏன் ட்ரிகர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி பிரச்சனை சால்வ். ஓகே, சரி. இப்போது நிஃப்டி 50 பொறுத்த வரலும் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் 18,000 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது புல் பேக் அல்லது பேஸ் அமைச்சிட்டு கொஞ்சம் மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ரைடே வேறு கொஞ்சம் சைட்வேஸில் போகும். ஏன்னா நேற்று மூமெண்டம் நல்லா பயங்கரமான வாலட்டாலிட்டி நேற்று எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு என்ன சொல்லுது, ஒரு ஸ்மூத்தாக எதுவுமே தெரியாத மாதிரி மார்க்கெட் போகும் இன்றைக்கி. அதோடய ரேஞ்ச் என்ன? ஸோ அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் கொஞ்சம் நேரம் மூமெண்ட்டாக ஒரு 11 மணி 12 மணி வரலும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மூமெண்டம் கிடைக்கும். அது அந்த மூமெண்டம் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஒன்று 17,850க்கு பிலோ கீழே வரட்டும், இல்லை மேலே அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா புல் பேக் எடுத்துகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா அந்த பிரேக் அவுட்டில் பையிங்கான வாய்ப்பு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனல்லையும் சரி, என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லெவல்ஸ் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். லெவல்ஸ் எதுவும் இல்லைனா கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட எதுவும் சென்ட் பண்ணல. பேங்க் நிஃப்டி மட்டும் லாஸ்ட்டில் இந்த இடத்துல சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. இது பேங்க் நிஃப்டியோட சார்ட். இது நேற்று உங்களுக்கு எங்கே சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அப்படின்னா, அதாவது இது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆனது, இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் லைட்டாக ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் புல் பேக் வரும். என்னோடய வியூ இருந்தது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரணும். ஆக்சுவலாக இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போய்ட்டு இட்ஸ் ஓகே, SL ட்ரிகராக இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, இது பேங்க் நிஃப்டி வியூ இருந்தது. இப்போது இன்றைக்கி நம்ம இந்த லெவல் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த லோ லெவல் கொடுத்துருந்தீங்களா, இந்த லெவல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்க. எப்போனா 39,400க்கு எடுத்துன்னு போயிடுங்க. 39,400 லோயர் லெவலு,
ஹையர் லெவல் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இது 39,600 வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. மேபி இது ரீடெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஓகே, 39,600 வந்து ஒரு ரீடெஸ்ட்காகவும் அதில் புல் பேக்காக வரலாம். வந்துட்டு அகைன் வந்து மேலே போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா அங்கே 40,000 நியரஸ்ட் அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 40,000. ஆல்மோஸ்ட் அங்கே ஷார்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் போகும். அவ்வளோ சீக்கிரம் குயிக்காக வந்து, ஏன்னா ரவுண்ட் நம்பர் இருக்குதுன்னா அவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக மேலே போகிறதில்ல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கீழே சப்போர்ட் லெவல்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த சப்போர்ட் லெவல், இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணால் சேல் ஆகுமா அப்படின்னா அங்கே தான் இருக்குது. கீழே அகைன் டாஸ்க் நேற்று எங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இந்த ரெசிஸ்டன்ஸ் திரும்ப சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதாவது 39,500 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ரவுண்ட் நம்பரும் சரி, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சரி, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நேற்றுடைய ஹையை வந்து டச் பண்ணதுக்காக ப்ரைஸ் வரலாம். அதுக்கப்புறம் மேலே போகலாம். அதாவது நமக்கு வந்து ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. கீழே 39,500 ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் சப்போர்ட், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் ப்ளஸ் ரவுண்ட் நம்பர் ரெண்டு இங்கே சப்போர்ட் இருக்குங்களா. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 39,600 அதுவும் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டு சப்போர்ட் இருக்குது. ப்ரைஸ் இந்த ரெண்டு சப்போர்ட்டில் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக புல் பேக்கில் வரலாம். வந்து அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் நடந்தால் அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகுது மூமெண்ட்டை பார்க்கலாம். அப்புறம் ஓகேங்களா. செல்லிங்கான வியூ எப்படின்னா, செல்லிங்கான வியூ இந்த இடத்துல எதுவும் கிடையாது. வெயிட் ஃபார் பையிங். மார்க்கெட் நெகட்டிவில் காமிக்குது சரிங்க பையிங்கில் அப்படின்னு கேட்கலாம். மார்க்கெட் நெகட்டிவில் காமிக்குது, எந்த சிக்னல் கொடுக்கலைங்களா, ஜஸ்ட் 34 பாயிண்ட் நெகட்டிவில் காமிக்குது. அதை வச்சு நம்ம செல்லிங்லாம் சொல்ல முடியாது. ஸோ 30 பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு நெகட்டிவில் காமிக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் சொல்கிறேன் வெபினார் டீட்டெயில்ஸ் வேணுமே தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரைம் டெலிகிராம் சேனல் சரி, இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. குரூடாயில் நேற்று ஃப்ரீயில் கூட ஒரு 2-3 நாள் சென்ட் பண்ணுவேன். அதாவது என்ன விஷயம் தெரியல அவங்களுக்கு, ஏன் சென்ட் பண்ணுறாங்க, எதுக்கு சென்ட் பண்ணுறாங்க, என்ன பிரேக் அவுட் எடுக்கணும், எந்த பிரேக் டவுனில் எடுக்கணும் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஃப்ரீலையும் 1-2 சென்ட் பண்ணேன். ஆனால் ஃப்ரீயில் வந்து ரொம்ப கண்டினியூஷன் வராது. ஆனால் ப்ரைமில் வந்து லைஃப் டைம் வந்துட்டுருக்கோம். இப்போ குரூடாயிலேருந்து ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் அவுட்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். பிரேக் அவுட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து சொன்னேன் இல்லைங்களா, பேங்க் நிஃப்டியில் எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு ரீடெஸ்ட் பண்ண இல்லை. இந்த 0.618 மேலே புல் பேக்கில் டச் பண்ணிட்டு அகைன் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு என்னோட வியூ வந்தது. ஆனால் மிஸ்ஸிங் லைட்டாக திரும்பிச்சேன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அது எஸ்எல் கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கணும் வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சந்திக்கலாம். பாய்.